அனைவருக்கும் அன்பான நல்வணக்கம். என் பெயர் எழிலரசி, தலைமை ஆசிரியர், மண்ணச்சநல்லூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். இன்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நேர்காணலில் நாம் நேர்காணல் நடத்த இருப்பவர் திருமதி வசந்தி, இடைநிலை ஆசிரியர். ஊராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளி திருச்செந்துறை, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பணிபுரிந்து வருகிறார். 35 ஆண்டுகள் சிறப்பான ஆசிரியர் பணி ஆற்றி வருகிறார். அவருடைய அனுபவங்களை இன்று நேர்காணல் இருப்பவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழ் ஐயா அவர்கள். நேர்காணல் நடக்க இருக்கிறது. நேர்காணலை வலையொலி செய்யும் திருமதி திருக்குறள் செல்வி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். வாருங்கள், நேர்காணலுக்கு செல்வோம். நன்றி அம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கம் திருமதி வசந்தி அவர்களே, வணக்கம். வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. ஐயா, நான் தொட்டியத்துல, திருச்சி மாவட்டம் தொட்டியத்துல பிறந்தேங்க ஐயா. படித்ததெல்லாம் தொட்டியில 12ஆம் வகுப்பு வரை. பின்னர் ஆசிரியர் பயிற்சி சின்னதாரபுரம் ஆசிரியர் பயிற்சி முடித்தது. மாயனூர், சின்னதாரபுரம் இரண்டிலுமே கொடுத்ததுங்க ஐயா. அப்பா அம்மா பேர் சொல்லுங்க ஐயா. அப்பாவா? காதி போர்டுல அப்பா வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஐயா. அம்மா ஹவுஸ் வைஃப். நீங்க பணியில் சேர்ந்த போது அரசு பள்ளிக்கு முன்னாடி தனியார் பள்ளியில பணியாற்றிருக்கீங்களா? பணியாற்றி இருக்கீங்க ஐயா. எந்த பள்ளி சொல்லுங்க, சொல்லுங்க. 1991 முடிச்சுட்டு வந்தேங்க ஐயா ஆசிரியர் பயிற்சி. வந்த உடனேயே பக்கத்துல இருந்து சின்ன பள்ளி தான் அது, மெட்ரிகுலேஷன். வளர்ந்து வரக்கூடிய வீட்டிலேயே நடத்திட்டு இருந்தாங்க ஐயா. அது அப்படியே வந்து எங்களுடைய இதனால பள்ளியின் தாளாளரை எங்களை என்கரேஜ் பண்ணுவார். ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, எங்க இஷ்டத்துக்கு விடுவாருங்க ஐயா. நீங்க என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு. அப்ப ஹிந்தியும் வந்து படிப்பாங்க ஐயா. விளம்பரத்துக்கு கேட்டா நாங்க படிக்கக்கூடிய அந்த ஹிந்தி வச்சே வந்து விளம்பரத்துக்கும் ஆட் பண்ணி கொடுப்போம். அந்த பள்ளியில 10 வருடங்கள் ஐயா. அப்ப பயிற்சி அங்க. ஆமாங்க ஐயா. அப்ப பணியாற்றி கொண்டிருக்கும் போதே 1994 ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தேர்வு வச்சாங்க ஐயா. அதுல வந்து தேர்ச்சி பெற்றேன். சென்னைக்கும் போயிட்டு வந்துட்டேன் நேர்முக தேர்வுக்கு. அந்த தாளாளர் உங்களுக்கு கிடைக்காம இருந்தா நல்லா இருக்கு. அரசு பள்ளியில ஐயா 27/8/2001 ஐயா. அரசு பள்ளியிலங்க ஐயா. 24 ஆண்டுகள், குறைய ஒரு 34 ஆண்டுகள் நீங்க ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. பாக்கி ஒரு பெரும்பகுதி ஆசிரியர் பணியை கழித்திருக்கீங்க. நிறைய மாணவர்களை பார்த்திருப்பீங்க. உங்க பள்ளி அனுபவங்களை சொல்லுங்க. உங்க பள்ளி அனுபவங்களை சொல்லுங்க. எனக்கு நான் தொடக்கத்தில இருந்தே கொஞ்சம் சொல்ல அனுமதி கொடுங்க ஐயா. நான் 5 வயது முடிந்து 6வது வயதுலதான் என்னை பள்ளியில சேர்த்தாங்க ஐயா. அம்மா வந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. பேசிக்கா எழுத்துக்கள் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அங்க போன உடனேயே வந்து அந்த பள்ளி ஆசிரியருக்கு வந்து கை குழந்தையா இருந்தாங்க. நான் போர்டுல எழுதி போட ஆரம்பிச்சு எனக்கு அப்பவே இந்த பணி தொடங்கியதா நான் வந்து உணர்வேங்க ஐயா. எழுதி போட்டு மாணவர்கள் சொல்லி தருவேன். அப்பப்ப அவங்க அந்த குழந்தைய பாத்துக்கும் போது கொஞ்சம் அப்பவே நான் தொடங்கிட்டு, அதன் பிறகு நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய வகுப்பாசிரியர் ராஜம்மாள் ஆசிரியர், திருமதி ராஜம்மாள் ஆசிரியர் அவர்கள் மருத்துவ விடுப்பில் இருந்தார்கள் ஐயா. எனக்கு ரொம்ப மருத்துவ விடுப்பில் இருந்தார்கள். கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலங்க ஐயா. ராஜம்மாள் ஆசிரியர் வந்து உடனே நான் வந்து அந்த பணியை எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா.
என்னென்ன நடத்தணுமோ எனக்கு தெரிந்த அளவுக்கு நடத்திட்டு அதுலயே தேர்வு வச்சு மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பேன். குடுத்துட்டு எனக்கு ஆஹ். அதுல ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா. மாணவர்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறது, அந்த மதிப்பெண்களை நீங்க நோட் பண்ணி வச்சு. நீங்க 7ஆம் வகுப்புனா ஒரு 12, 13 வயசு பெண்ணா இருந்திருப்பீங்க. அப்போ ஆமாங்க ஐயா. நீங்க 7ஆம் வகுப்பு பாடம் படிச்சுட்டு நடத்துறேன்னு சொல்றீங்க. பரிசு கொடுப்பேன்னு சொல்றீங்க. பரிசு ஆசிரியருக்கு பதிலா கொடுக்கணும்னா அதுக்கு அவங்க நிறைய எடுத்து வேணும். அது எப்படி செஞ்சீங்க? ஐயா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுடைய பாடத்த மட்டும் எடுத்துக்கிட்டு அறிவியல் பாடங்க ஐயா. ஆஹ். அறிவியல் அவங்க பாடம் வர எடுப்பீங்க. அவங்க எடுத்தேங்க வரவங்க ஐயா. அதுல எடுத்துட்டு பரிசு அது கொடுப்பேன்னு சொன்னீங்க. தேர்வு வைத்து என்ன விதமான சிறு பரிசு கொடுப்பீங்க? பென்சில், ரப்பர் அந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொடுப்பேன். அதுல குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது இப்போ அப்பப்ப வந்து ஆசிரியர் கொடுப்பாங்க. அவங்க ஊதியம் வாங்குறாங்க, அந்த காசு கொடுப்பாங்க. நீங்க ஊதியம் கிடையாது. நீங்க ஒரு மாணவி. அதுவும் 12 வயது மாணவி, இல்ல 13 வயது மாணவி. அதுக்கெல்லாம் அந்த பொருள்லாம் எங்க கிடைக்கும்? அதுக்கான காசெல்லாம் எங்க கிடைக்கும்? அந்த பொருட்கள் எங்க கிடைக்கும்? எப்படி வாங்கி? என்னுடைய தொகை ஏன்னா என்னுடைய கை உங்களுக்கே உங்க அப்பா தான் வாங்கி கொடுப்பாரு அந்த நேரத்துல. அப்பா பென்சில் ஆமாங்க. வேணும்ப்பா, அழிப்பான் வேணும்ப்பா அப்படி கேட்டா வாங்கி கொடுப்பாரு. அப்ப நீங்க எப்படி வாங்கி கொடுத்தீங்க? இது நம்புற மாதிரி இல்லையா? சரியா சொல்லுங்க. இல்ல என்னுடைய சிறு சேமிப்பு இருக்குங்க ஐயா. நான் அப்பவே படிக்கும்போதே சில ஆ, பொருட்களை வந்து விற்று கொண்டிருந்தேனுங்க ஐயா. ஆ, படிப்புக்கான ஒரு இது ஆ, வீட்டிலேயே ஆ. நான் வந்து செய்துட்டு இருப்பேங்க ஐயா. எனக்கு வந்து அதுல வந்து லாபம் இருக்கும். ஓஹோ. பைசா வச்சிருப்பேங்க. அத வச்சு நான் ஆ. அதுக்கு பயன்படுத்திக்குவேன். அப்போ அந்த மாதிரி நான் மாணவியாக ஊக்கப்படுத்த இருக்கிற பொருட்களை விற்பனை செய்யவும் தொடங்கிட்டீங்க. அதனால அந்த காசை வச்சு செஞ்சேன். மிகச் சிறப்பான ஒரு ஒரு பள்ளி மாணவியாக இருக்கிற போதே ஒரு ஆசிரியராக இருந்து செயல்பட்டு இருக்கிறீங்க. ஒரு வணிகத்தில் 12ஆம் வகுப்பு ஈடுபடுகிற வரைக்குமே அந்த மனப்பான்மை. மாரி பக்கத்துல ரொம்ப இருக்கக்கூடிய நல்ல அந்த நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைய பள்ளி பருவத்திலே அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சிமா. இப்ப நீங்க பள்ளி வேலையும் ஆசிரியர் அனுபவங்களை சொல்லுங்க. ஐயா பள்ளி ஆசிரியரான பிறகு பிற்பாடு உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா அரசு பள்ளியில இல்ல தனியார் பள்ளியிலங்க ஐயா? ஏதோ சொல்லுங்க. ஐயா ஓகே. ஆ. 91ல வந்து பணியில சேர்ந்தேங்க ஐயா. அது 95ல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்து தேர்வு வச்சாங்க. அதுல தேர்ச்சி அடைந்தேன். நேர்முக தேர்வுக்கு சென்று வந்தேன் ஐயா. மகிழ்ச்சி. சொல்லுங்க. அந்த சமயத்தில் அந்த பள்ளியின் தாளாளர் உங்களுக்கு அது அரசு சொன்னீங்க. பணி கிடைக்கும் அரசு தான் நான் பள்ளியில அரசு பள்ளியில சந்தோஷப்படுவேன். வேலை பார்த்து உங்களுடைய மாணவர்களோட உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. ஆ அதான் இதையும் சொல்லிருவோன்ட்டுங்க ஐயா. அவங்க வந்து ஏன்னா நீங்க அங்க எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இந்த ஷீல்டு 2 கிராம் மோதிரம் போட்டாங்க ஐயா. அந்த தனியார் பள்ளியினுடைய தாளாளர் வந்து 2 கிராமுக்கு வந்து மோதிரம் போட்டுட்டு, இங்க தான் இருந்தா நல்லா இருக்கும்னாங்க. அதுக்கு தகுந்தாற் போல எனக்கு அங்க கிடைக்கலங்க ஐயா. நான் தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்ற போதும் கிடைக்கலங்க ஐயா. அதன் ஆ. பிறகு 2001 27/8/2001 கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இதுக்கு மேலயும் உங்கள நான் சோதிக்கக் கூடாது. அந்த இது பிடிச்சிருந்ததுனாலங்க ஐயா. ஃபுல்லாவே அங்க சிலபஸ் பாடத்திட்டம் ஃப்ரேம் பண்றது, அந்த மாரி குழந்தைங்களுக்கு தகுந்தாப்புல. என்னுடைய அக்கா வந்து தலைமை ஆசிரியர் ஆ. தொடக்கப்பள்ளியில. ஆ. அவங்களுக்கு ஆ. இப்போ வந்து 30 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்குங்க ஐயா. எதா இருந்தாலும் அந்த பள்ளிக்காக அவர் சொல்லுவாரு, "நீங்க வாங்கக்கூடிய ஊதியம் குறைவு தான். உழைப்பு அதிகமா இருக்குதுங்க. அதனால வந்து உங்களோடது எங்களுக்கு தேவை" அப்படிம்பாங்க. நான் அக்காவ கேட்டு கேட்டு அப்பா எல்லாருமே வந்து ஊக்கப்படுத்துவாங்க அந்த இடத்துல. ஆ. "நீ சம்பளத்த மட்டும் பார்க்கக்கூடாது வசந்தி. நீ வந்து உன்னுடைய சேவை, அந்த பயிற்சியும் அனுபவம் எடுத்துக்கோ. பின்னாடி உனக்கு பயனுடையதா இருக்கும்" அப்படிம்பாங்க. அதனால வந்து எனக்கு அங்க செயலாற்றுவதற்கு பணிபுரிவர் மகிழ்ச்சியா இருக்குங்க மகிழ்ச்சி. ஐயா நீங்க எனக்கு. ஆசிரியர் பணிக்கு அரசு பள்ளிக்கு வந்தீங்கல்ல? ஆமாங்க ஐயா. அப்போ அரசு அது பள்ளியில என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க? மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன செஞ்சிருக்கீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. ஓகேங்க ஐயா. எனக்கு வந்து அப்ப கிடைச்சதே வந்து தொட்டியம் தான். நான் பிறந்த ஊர் வந்து தொட்டியம் தாங்க ஐயா. அரசு பள்ளியில வந்து கிடைச்சதும் வந்து தொட்டியத்துல நான் 12ஆம் வகுப்பு 11, 12ஆம் வகுப்பு படித்த பள்ளியிலேயே எனக்கு வேலை நியமனம். ஆ. அரசு ஆண்கள் மேல்நிலை அப்ப ஆண், பெண் இருபாலரும் படித்து பயிலக்கூடிய அந்த பள்ளி. அது நான் படித்த ஆ. பள்ளி. தான் எனக்கு வந்து முதலில் நியமனம் ஐயா. அரசு பணியில. எனக்கு அது ஆ. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னுடைய ஆசிரியர்களும் அங்க இருந்தாங்க ஐயா. ஆமா. அங்கேயே வந்து தேர்வு எல்லாமே தொடங்கியது.
அங்க எனக்கு பணியாற்றினது ரொம்ப பிடித்திருந்ததுங்க ஐயா. அது கிராமப்புற மாணவர்கள் ரொம்ப திறமையாக இருந்தாங்க. அத ஆ, பாராட்டுவேன். ரொம்ப வந்து ஆ, அடிக்கணும் அப்படின்னு தோணாதுன்னா, அவங்க செய்தது வந்து ஊக்கப்படுத்தியே கொஞ்சம் கொண்டு வருவேன். ஆ. ஆனா கொஞ்சம் வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய வேலை வந்து இப்போ கொஞ்சம் சில சிரமமா இருக்கு. மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, சில ஐயா, மாணவர்கள் மெல்ல கற்பாங்க, சில மாணவர்கள் கற்றல் திறன்ல பின்தங்கி இருப்பாங்க. அந்த கற்றல் ஆமாங்க ஐயா. திறன்ல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி நீங்க அவங்களுக்கு எப்படி ஊக்கம் குடுத்து, எப்படி அவங்கள மேல கொண்டு வருவீங்க? நான் என்னோட படிக்கிற பசங்க அறிவிலேயே படிக்கிற பசங்க நான் வாத்தியார் என்னோட தேவையில்ல. அறிவிலேயே வந்து அவங்க படிச்சுட்டு, படிச்சிருவாங்க. நான் கிட்ட படிக்காத தனியா பசங்க மாணவர்களோட அமர்ந்துக்குவேன் ஐயா. என்னை சுற்றிலுமே மாணவர்கள் அமர வச்சுக்குவேன். ஆ, அவங்களுக்கு தேவையான கல்வி, அவங்களுக்கு வந்து கற்பிக்க தேவையான டேப், அதே ஆ, போல வந்து ப்ரொஜெக்டர் ஆ. இதெல்லாமே நான் பயன்படுத்துவேன் ஐயா. ஏம்மா டேபு, மாணவர்கள் ப்ரொஜெக்டர் வந்துடுமா? நீங்க சொல்ற இப்ப வந்து 2001ல 2001ல எப்படி அப்ப பண்ணீங்க? அத அப்ப சொல்லுங்க. இல்லையா, இப்ப நான் இப்ப தற்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் சொல்றேன். அப்ப வந்து ம். சொன்னா நான் கீழ அமர்ந்துக்குவேன். அவங்களுக்கு ஆ, தேவையானது சார்ட்டு அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல அதுல ஆ, எழுதிட்டு, அதற்கு தேவையான படங்கள் வரையறது. அதற்காக ஆ, என்னை வந்து நான் வீட்ல வந்து, "நீ பணிய வந்து சிறப்பா செய்தா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மட்டுமே வந்து ஊக்கப்படுத்துவாங்க. என்னோட ஆ, தாயாரும் அப்படிதாங்க ஐயா. கற்பித்தல் துணைக்கிரிகள் செய்றதுக்கு வந்து ரொம்ப ஆ, என்கரேஜ் பண்ணுவாங்க. "இந்த பாடல பாடி நீ சொல்லிக் குடுமா" அப்படின்லாம் சொல்லுவாங்க ஐயா. ஆ. அதனால பாடும்போது இப்ப தமிழ பத்தி பாடுறது, மனப்பாட பாடல் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு மெட்ட போட்டு சொல்லி தர்றது. இன்னைக்கு கேட்டாலும் வந்து அந்த மனப்பாட பாட்ட வந்து மறக்காம சொல்லுவாங்க ஐயா. தமிழின் சிறப்புகள் மகிழ்ச்சி. அப்படி உண்மைதான். இசையோட படிச்சுட்டா அது மனச விட்டு அகலாது அந்த பாடல்கள். அகலாதுங்க சிறப்பு. ஐயா. அந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கை. உங்களுடைய உங்களுடைய திருமணம் எப்ப நடந்தது? உங்களுக்கு எத்தன வயசு திருமணம் நடந்தது? அப்ப நீங்க தனியார் பள்ளியில இருந்தீங்களா? அரசு பள்ளியில இருந்தீங்களா? உங்க கணவர் என்ன பணியாற்றுறாரு? அதெல்லாம் சொல்லுங்க. அ திருமணம் ஆன போதுங்க ஐயா, எனக்கு 30 வயதுங்க ஐயா. ஆ, அரசு பள்ளியில வந்து சேர்ந்த பிறகு எனக்கு திருமணம் ஆனதுங்க ஐயா. சரிங்க மேடம். அவர் என்ன பண்றாரு? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கணவர் இறந்துட்டாருங்க ஐயா. உடல்நிலை சரியில்லாத இருக்காரு. மிகச்சிறந்த கல்வியாளர். அவரு வேலை புரிந்தது வந்து சேஷசாயி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுல ஆஹா. ஆபீஸ் சூப்பரண்டா இருந்தாங்க. ட்ரிபிள் எம்ஏ, எம்எல்ஐஎஸ் லைப்ரரியன் சயின்ஸ் முடிச்சிருந்தாங்க. என்னுடைய ஆ, கற்பித்தலுக்கு அவருடைய பங்கு, என்னுடைய தாய் தந்தை எப்படி இருந்தாங்களோ, அதே போலவே அவங்களும் வந்து உதவி செய்வார்கள். மகிழ்ச்சி. அவர் படித்த பள்ளியில தான் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஐயா. முதல் நியமனம் ஓ! நான் படித்த பள்ளி. இப்பொழுது நான் ஆ, பணியாற்றுவது என் கணவர் படித்த பள்ளி. ஆ. மிகச்சிறந்த திருச்செந்தூர்ல கல்வியாளர். இப்ப எந்த பள்ளியில பணியாற்றுறீங்க? திருச்செந்தூர் ஐயா. இப்ப எந்த பள்ளியில பணியாற்றுறீங்க? திருச்செந்துறை அரசு மேல்நிலைப்பள்ளி திருச்செந்துறைங்க ஐயா. அங்க தான் வந்து எ பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஐயா. என்னென்ன என்னென்ன வகுப்பெல்லாம் எடுக்குறீங்க இப்ப? இப்ப நான் இடைநிலை ஆசிரியர் அப்படின்ற காரணத்தால 5 பாடங்களுமே நாங்கள் எடுக்க வேண்டும் ஐயா. அவங்க எங்களுக்கு பள்ளியில தலைமை ஆசிரியர் எதை ஒதுக்குகிறார்களோ, அதை எடுப்போங்க ஐயா. முக்கியமாக தமிழை என்னென்ன தவிர வகுப்பு மற்ற எடுக்குறீங்க? பாடங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை. நான் பயின்றது எம்ஏ, பிஎட், எம்ஃபில். ஆமாங்க ஐயா. அதுதான் எனக்கு வந்து தமிழ் ஒதுக்கி இருக்கிறார்கள். மற்றபடி நாங்கள் அங்க இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அனைத்து பாடங்களையுமே வந்து எடுக்க வேண்டும் ஐயா. என்னென்ன வகுப்பு தமிழ் எடுக்குறீங்க? ஏற்கனவே எடுத்தது 6ஆம் வகுப்பு சமூக ஆ, அறிவியல் ஐயா. ஆ, 8ஆம் வகுப்பு ஆங்கிலம். ஆ, 7ஆம் வகுப்பு ஆங்கிலம். இப்பொழுது ஆ. புதிதாக ஒரு ஆங்கில ஆசிரியர் வந்துவிட்டார். அதனால் என்னுடைய ஆங்கில பாடங்கள் அவருக்கு கொடுத்து விட்டேன் ஐயா. எனக்கு இப்பொழுதுதான் 7ஆம் வகுப்பு தமிழ் ஒதுக்கி இருக்கிறார்கள். அது அப்படி ஆ. தமிழ் எடுக்கும்போது அந்த பாடங்களை வந்து சினிமா பாடல் மெட்ல போட்டு சமூக அறிவியல்னு எடுத்தாக்கா மேப்புக்கெல்லாம் வந்து சினிமா பாடல் மெட்டு. இன்னைக்கும் வந்து அந்த ம். பாட்ட பாடிட்டு, என்னை பார்த்துட்டா பெரிய மாணவர்களா இருந்தா கூட, வளர்ந்துட்டா கூட அந்த பாட்ட மிஸ் இந்த மாரி பாட்டுல சொல்லி தருவீங்களே அப்படிம்பாங்க ஐயா. மேப் டிராயிங்லாம் குறிக்கும்போது சித்தாடை பாடல் மெட்டுல அந்த பாடத்தினுடைய செய்திகளை எழுதி, அப்போ அந்த பிள்ளைகளுக்கு பாடிக்கிறீங்க. அப்ப இயல்புல உங்களுக்கு ஆமாங்க. வந்து ஒரு பாடல் எழுதுகிற ஆர்வமும் இருந்திருக்கும். நீங்க கவிதைகள்லாம் எழுதுறீங்களா? எழுதுவேங்க ஐயா. நெறைய வந்து எழுதினத நான் கேட்டு படிக்கும்போதுங்க ஐயா. அதன் பிறகு வந்து நான் எழுதுவதில்லை. கவிதை வந்து இந்த நூற்றுக்கு கவிதை ஒரு 4 வரி கவிதை சொல்லுங்க. ஏதாவது சொல்லட்டுமாங்க ஐயா? 4 வரி சொல்லு கவிதை. உங்க கவிதை 4 வரி கவிதை ஒண்ணு சொல்லுங்க. கொட்டும் வெள்ளிமலை அருவி, அந்த குருவிக்காக நான் எழுதுனதுங்க கருவி.
கொட்டும் சொல்லுங்க. வெள்ளிமலை அருவி, அதில் குளித்தது ஒரு குருவி, தமிழ் என்னும் கருவி ஐ வழங்கியது மருவி. சிறப்பு, எழுதுனதுங்க. சிறப்பு. அருமையான கவிதை கொடுத்திருக்கீங்க. நல்லா நல்லா. நீங்க இந்த ஆசிரியர் பணியில பணியாற்றியதற்காக உங்களுக்கு ஏதேனும் விருதுகள், சான்றிதழ்கள் கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க ஐயா. அதான் தனியார் பள்ளியில் டாக்டர் ஜிவிஎன் பள்ளி சொன்னேன் இல்லைங்க ஐயா, அங்க வந்து ஷீல்டு 2 கிராம் மோதிரம், மோதிரம் கொடுத்திருக்காங்க ஐயா. அங்க இருக்கும்போதே கல்வி பண்பாட்டு தேர்வு, ஆசிரியர் எப்படி இருக்கணும், மாணவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கல்வி பண்பாட்டு தேர்வு வைத்தார்கள் ஐயா. அதற்கான ஒரு விருதும் கொடுத்திருக்காங்க. காட்டுங்க பார்க்கலாம், அதெல்லாம் காட்டுங்க. எங்க தெரியல, சரியா தெரியல. திருப்பராய்த்துறை, நம்ம திருப்பராய்த்துறைங்க ஐயா, சுவாமி விவேகானந்தர். அப்புறம் வேற என்ன விருதுமா ஐயா? அடுத்தடுத்த விருதுகள் காட்டுங்க. ஓகேங்க, சரிங்க. இது வந்து ஆசிரியர் எப்படி இருக்கணும், மாணவன்னா எப்படி இருக்கணும், அதை அடிக்கடி மாணவர்களுக்கு நான் உணர்த்துவேங்க ஐயா. ஆசிரியர் என்ன சொன்னாலும் செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை விடாது உள்ளத்தே இருத்தி கருத்துக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத வந்து அடிக்கடி வலியுறுத்துவேங்க ஐயா. அதற்கான அந்த இதெல்லாமே ஆசிரியர், மாணவர், அந்த கல்வி பண்பாட்டு தேர்வு, அதற்கான சான்றிதழ். இது தனியார் பள்ளிங்க ஐயா, டாக்டர் ஜிவிஎன் பள்ளி. பணியாற்றும் போதுதான் தங்க மோதிரம் 2 கிராம் எனக்கு பரிசளித்தார்கள் ஐயா. கடைசி வந்து அரசு பள்ளிக்கு சேரும் போது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு ஷீல்டு கொடுத்தாங்க ஐயா, விநாயகர் அடங்கியது கொடுத்து, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க, இதுக்கு மேல நான் வந்து உங்களை சோதிக்க விரும்பல, பகவானா கொடுத்திருக்காரு, நீங்க பணியில சேர்ந்துக்கோங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லி. அடுத்த விருது காட்டுங்க. இதுவும் அங்க அந்த பள்ளியில கொடுத்ததுதாங்க ஐயா, டாக்டர் ஜிவிஎன் ஸ்கூல் தான். நம்ம காமராஜர் கல்வி அறக்கட்டளை இணையவழி கல்வி அதன் வழியாக கிடைத்து இப்ப ஜூலை மாதம் கல்வி வளர்ச்சி நாளுக்கு புதுக்கோட்டையில வாங்கிட்டு வந்தோம் ஐயா. இதற்கான சான்றிதழ். கல்வி வாங்கிட்டாங்களா? ஆமாங்க ஐயா. மாணாக்கர் பதிவு செய்து அனுப்பியதன் காரணமாக இது ரெண்டுமே ஐயா. விருதை படிங்க, அந்த விருதை படிங்க. இந்த வரேங்க ஐயா. கல்வி வளர்ச்சி நாள், கல்வி வளர்ச்சி பாராட்டு விழா ஜூலை 2025, நாள் 20/7/25, இடம் மினி மீட்டிங் ஹால், ஸ்ரீ பார்வதிஸ் ஜுவல்லர்ஸ், கீழராஜ வீதி, கீழ 2ஆம் வீதி, புதுக்கோட்டை மாவட்டம். வசந்தி து, இடைநிலை ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி திருச்செந்துறை, அந்தநல்லூர், திருச்சி மாவட்டம். அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான சேவையாக அரசு பள்ளி ஆசிரியர்களின் தன்னார்வ கூட்டு முயற்சி குழுவில் அர்ப்பணிப்புடன் கூடிய தங்களின் பங்களிப்பிற்கு வாழ்த்துக்கள். இதாங்க ஐயா. ஐயா கொடுத்த அமைப்போட பேரு? அமைப்பு காமராஜ் இணையவழி கல்வி வானொலிங்க ஐயா. சிறப்பு, சிறப்பு. வேற விருது பெற்றிருக்கீங்களா? அடுத்ததுங்க ஐயா, என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள், தாழ்வான பணிவான வேண்டுகோள்னே சொல்லாங்க ஐயா. இது வந்து நிறைவேறினா எனக்கும் சந்தோஷம், எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்குங்க ஐயா. தங்களின் அனைத்து ஆசிரிய பள்ளிகள், அனைத்து அரசு பள்ளிகளிலுமே யோகா, தியானம் இவை உண்டான பயிற்சிகள் அளிக்கப்பட்டால் மாணாக்கர் நல்ல வழியில் வளர்ந்து நல்ல நிலை அடைவார்கள், நல்ல நிலைக்கு கண்டிப்பாக வருவார்கள் என்பது என்னுடைய எண்ணம். அதற்காக இந்த விருது கொடுத்தாங்களா உங்களுக்கு? இது நான் பயின்ற சான்றுகள் ஐயா, மாணாக்கருக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க ஐயா. எங்களுக்கும் அரசு பள்ளியில 3 நாட்கள் பயிற்சி அளித்தார்கள் அனைத்து ஆசிரியர்களுக்குமே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வார்த்தை வந்து மிகச்சிறந்த அற்புதமான வார்த்தைங்க ஐயா. மாணாக்கர் அது சொல்லும் போது ஒருவருக்கொருவர் நான் வாழ்க வளமுடன் சொன்னா எனக்கு மட்டும் இல்லாம கேட்கிறவங்களுக்கும் பலன் உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை வாழ்க வளமுடன். இதை நீங்க பள்ளிக்கு கொண்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிதான் எங்க எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க ஐயா. இப்ப இந்த கோவிட்
இதை நீங்க இது இதை நீங்க மாணவர்கள் இப்ப அந்த கூப்பிட்டு இப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த தியான பயிற்சி யோக பயிற்சி கொடுக்குறீங்களா பள்ளிக்கூடத்துல? நான் வந்து என்னுடைய பாட வேளையில இதற்காக ஒரு 2 நிமிஷம் எப்பப்ப வந்து நேரம் கிடைக்குதோ, அவர்களுக்கான மாணவர்களுக்கான பயிற்சியும் இருக்குதுங்க ஐயா. இந்த பயிற்சி செய்வோம். அத உடனே உட்கார்ந்து வஜ்ராசனம் செய்வாங்க. அது ரொம்ப நல்லதுங்க ஐயா. உடம்ப வந்து வஜ்ரம் போல ஆக்கக்கூடிய ஒரு பயிற்சி. வஜ்ராசனம். சரி. இப்ப காயகல்பம்னு இருக்கு. அந்த பயிற்சியும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த பாலுணர்வு சமநிலைப்படும் அப்படிம்பாங்க ஐயா. எந்த ஆ, விதமான பிரச்சனையும் இல்லாம மாணாக்கர் வந்து ஒரு ஒழுக்கத்தோட வந்து வளருவாங்க ஐயா. இப்ப அரசு ஆ. பள்ளியில அரசு பள்ளின்னு சொல்ல முடியாது. அனைத்து நிலைய இடங்கள்லயுமே பார்த்தாக்கா மாணாக்கர் ஒழுங்கு சரிப்படுத்தப்படும் ஐயா. இந்த பயிற்சி இதுக்கு வந்து வாய்ப்பு அளித்தால். அதனால நான் சிறப்பு. வந்து ஒரு வேண்டுகோள். சின்ன ஒரு அலுவலக முயற்சி ஒரு தான் என்னுடையது. வேண்டுகோள். எல்லாரும் நீங்க ஆசிரியராக இருந்து ஒரு சிறப்பான ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கீங்க. அனைத்து கண்டிப்பாங்க ஐயா. மாணவர்களுக்கும் யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் கொடுத்தா அவங்க மனம் சரிநிலைப்படும். அந்த ஒரு குறிப்பிட்ட வயது பால் உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய வயது. அந்த வயதுல அது வந்து கண்டிப்பாங்க ஐயா. சமநிலைப்படும். வேறு வகையில அவங்க கவனம் போகாது. அவங்க கவனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு கல்வியில வரும். அப்ப அதனால வேண்டி அவங்க வாழ்க்கையில பெருத்த உயர்வுகள் கண்டிப்பாங்க. கிடைக்கும். எங்கு இந்த உயர்வுகளை அடையலாம் என்ற ஒரு அருமையான கருத்தை கூறியிருக்கிறார் திருமதி வசந்தி அவர்கள். மிகவும் சிறப்பம்மா. நீங்க இந்த கவிதையெல்லாம் எழுதுறீங்களா? அதுக்காக ஏதாவது விருதுகள், சான்றிதழ் ஏதாவது பெற்றிருக்கிறீங்களா? ஏதாவது நூல் வெளியிட்டு இருக்கிறீங்களா? எங்கேயும் அனுப்பலங்க ஐயா. நான் அந்த மாரி ஒண்ணும் முயற்சி எடுக்கலங்க ஐயா. அங்கங்க தனியார் பணியில வந்து பணிபுரியும் போது, அந்த ஆ, வர்ணனைக்காக அப்பப்ப எழுதி ஒரு டைரி கூட வச்சிருந்தேங்க ஐயா அப்போ. இப்ப நான் சில இது ஆ, வந்து நான் எழுதுனாக்க திரும்ப நம்ம எழுதுனது தான வந்துரும். அது ஆ. திருமணத்திற்கு முன்பு. இப்ப நான் ஐயாட்ட சொல்லுவோமேங்கிறதுக்காக 2 ரீகால் பண்ணி எழுதினேங்க ஐயா. இப்போ நீங்க அவ்வளவுதான். கவிதை எல்லாம் எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? இப்ப இப்ப நான் எழுதுறது இல்லங்க ஐயா. எழுதுறதில்ல. அது 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 ஒரு எழுத தொடர்பு விட்டு ஆனா போச்சுன்னா, இலக்கியமும் கலைக்கும் ஒரு சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, தொடர்ந்து அத செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் அந்த ஆர்வம் இருக்கும். அத கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா, திருமண அதுக்கப்புறம் திருப்பி அத ஆ மறு கூட்டல் என்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஆ நம்ம ஓகே வாழ்க்கையில சார். பல்வேறு சூழலுக்குனால் அதுல அப்படியே மெல்ல அத விட்டுடுவோம். விடக்கூடாது. அது தொடரணும். ம். நீங்க அத தொடர்வதற்காக முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்க உங்க கண்டிப்பா பள்ளி செய்வேங்க அனுபவம் ஐயா. ஆசிரியர் அனுபவத்துல, ஆசிரியராக இருந்து நீங்கள் பணியாற்றிய அனுபவத்துல, இந்த இந்த கால பள்ளி மாணவர்களுக்கு நீங்க சொல்லிக் கொள்ள விரும்புவது என்ன? என்னுடைய பணியின் மூலம். அதான் நான் வந்து உங்களுடைய பொறுமையா பணியில இந்த என்னுடைய அருகிலேயே அமர மாணவர்களுக்கு வைத்து, என்ன செய்ய மெல்ல கற்கும் மாணவர்களை அருகில் அமர வைத்து, ஆ. அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லித் தருவேன் ஐயா. முடிந்தவரை நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு நடைமுறை புத்திமதி சொல்லி, ஆ, திறன் மாணவர்கள் இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் தனியா அவங்களுக்காகவே போட்டுட்டு, இப்ப திறன்னு ஒரு இயக்கம் இருக்குதுங்க ஐயா. மாணவர்களுக்கு சுமாராக படிப்பாங்க இல்லையா? மெல்ல கற்கும் மாணவர்கள். அவர்களுக்கு ஆ, தனியா வாட்ஸ்அப் குரூப். ஆ, சரியான பயிற்சி. எத்தன டெஸ்ட் ஆ. எழுதிருக்கீங்க? இது டெஸ்ட்ங்கிறது வந்து நல்லா அந்த விழித்திறன் மாணவர்களுக்கும் உண்டுங்க ஐயா. புலனக்குழு ஏன்னா பள்ளி அந்த வேலை புலன நேரத்துல வந்து அந்த புலனக்குழு வழியாக நீங்க நிறைய விடயங்களை சொல்லித் தரேன்னு சொல்லியிருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. சற்றேறக்குறைய ஒரு 35 ஆண்டு கால பணி ம். அனுபவம். தனியார் பள்ளி, அரசு பள்ளி என்று 2லையும் சேர்த்து 35 ஆண்டு கால பணி அனுபவம். ஆ இன்னும் எத்தன ஆண்டு உங்களுக்கு பணி இருக்குங்கம்மா? இன்னும் எத்தன ஆண்டு கால பணி? 2032ங்க ஐயா. ஆ 2032. இன்னொரு ஒரு 6, 7 ஆமாங்க ஐயா. ஆண்டுகள் உங்களுக்கு பணிக்காலம் இருக்கிறது. இந்த பணிக்காலத்தில் நீங்க நினைச்ச இருக்குது. மாதிரி சிறப்பாக செயலாற்றுங்க. நிறைய மாணவர்கள், நல்ல மாணவர்களை உருவாக்குங்கள். அதற்கான பணியில ஈடுபட்டிருக்கிறீங்க. உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஆசிரிய பணியை, வாழ்க்கைய பணிக்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மிகச் சீரிய முறையில கடந்த 35 ஆண்டுகளாக பல மாணவர்களை, பல 100 மாணவர்களை உருவாக்கியவர் திருமதி வசந்தி அவர்கள். அம்மையாரோடு இன்று சந்தித்து சிறிது நேரம் அளவாக மகிழ்ந்தோம். ஒரு நேர்காணல் என்பதை விட அம்மையாரோடு அவருடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைத்தது.
நீங்களும் அந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியை தங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கும், ஜெர்மனி தமிழொலி வானொலி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சூர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் பெருமக்களுக்கு எங்கள் வணக்கங்களை கூறி இந்த நிகழ்ச்சியை நிறையும் தருவாயிலே இவரை அறிமுகப்படுத்தி வைத்த திருமதி எழிலரசி மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்து ஏற்கனவே சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றிருக்கிறார்கள். ஒரு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த கவிஞராக இருக்கிறார். அவருக்கும் நம்முடைய வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த ஆசிரியர் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழன்பன், நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.